இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க ஒரு திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை புழலில் உள்ள அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை திருமூலநாத சுவாமி திருக்கோவில். இது 1300 வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு பல்லவர் காலத்து கோவில். சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ALP ஜோதிடர் இந்திராணி தண்டபாணி, சென்னை. இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க ஒரு திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை புழலில் உள்ள அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை திருமூலநாத சுவாமி திருக்கோவில். இது 1300 வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு பல்லவர் காலத்து கோவில். இந்த கோவிலுக்கு சோழர்களும் விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயரும் அதுக்கு பின்னால் திருப்பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க. இங்குள்ள இறைவனோட பெயர் திருமூலநாதர். இவர் சுயம்புலிங்கம், சற்று பெரிய லிங்கம், சதுர வடிவ ஆவுடையில் அமர்ந்து அருள்வாளிக்கிறார். இவருடைய கருவறையின் வெளிசுவற்றில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை ஆகியோர்கள் இருக்கிறாங்க. இங்குள்ள அம்பாள் சொர்ணாம்பிகை. இவங்களுடைய கருவறையினோட வெளிசுவற்றில் சப்த மாதாக்களான மகேஸ்வரி, வராகி, பிராமி, இந்திராணி, நாராயணி ஆகியோர்கள் இருக்காங்க. இறைவனுக்கு எதிர் திசையில் சூரியர்கள், சந்திரர்கள் இருக்கிறாங்க. இங்குள்ள பைரவர் சொர்ண ஆகர்ஷண பைரவர் என்ற பேரில் அழைக்கப்படுகிறார். இவர் ரொம்ப விசேஷம். இவருக்கு சனிக்கிழமை ராகு காலத்தில் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இந்த சிவன் கோவிலில் வெளியே விநாயகர், ஆஞ்சநேயர், பிரித்திங்கரா தேவி, சரபேஸ்வரருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இந்த கோவிலின் வடமேற்கு மூலையில் நாகர்களுக்கு தனி சன்னதி இருக்குது. இவங்க வில்வ மரத்தடியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட வடகிழக்கு மூலையில் நவகிரகங்களுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்கு ஒரு சுரங்கப்பாதை இருக்குது, அதை மூடி வச்சுருக்காங்க. இங்குள்ள சுரங்கப்பாதை திருமுல்லை வாயில் உள்ள கொடியுடை அம்மன் கோவிலுக்கும் திருவெற்றியூரில் உள்ள வடிவடை அம்மன் கோவிலுக்கும் செல்கிறது அப்படின்று சொல்கிறாங்க. இங்குள்ள சரபேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் சிறப்பாக யாகம் நடைபெறுகிறது. இங்கு பரிகாரமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சரபேஸ்வரருக்கு நடைபெறுகிற யாகத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா நிவாரணம் கிடைக்குது அப்படின்னும் இங்கே சொல்கிறாங்க. இந்த சரபேஸ்வரருக்கு அபிஷேகம் முடிந்த பின் தீர்த்தம் ஒன்று இருக்குது. அந்த தீர்த்தத்தை பக்தர்கள் தலையில் தெளிக்கிறாங்க. அது பேய் பிசாசு ஒரு தீய சக்திகள் இருந்தால் அந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்து அது விலகுது அப்படிங்கிறது ஐதீகம். இந்த தீர்த்தத்தை வீட்டுக்கு வாங்கி கொண்டு போய் வீட்டில் தெளிக்கிறோம் அப்படின்னா வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை விளங்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்து இங்குள்ள பிரித்திங்கரா தேவிக்கு அமாவாசை அன்னைக்கு சாயந்தரம் மிளகாயில் யாகம் செய்கிறாங்க. இந்த யாகம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. அதேமாதிரி இங்கே இருக்க ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த பிரித்திங்கரா தேவி சரபேஸ்வரர் கோவில் ரொம்ப அரிதான இடங்களில் மட்டும்தான் சிவன் கோவிலில் இருக்குது. இங்குள்ள சரபேஸ்வரருக்கு நடக்கக்கூடிய ராகுகால பூஜையில் நான் நிறைய தடவை கலந்துகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு ஒரு நல்ல பலன்கள் எல்லாம் கிடச்சிருக்கு. இந்த கோவில் ALP தனுசு, ARP தனுசு போகிறவங்க வழிபாடு செய்யலாம். இந்த கோவிலில் வழிபட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர், திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமணம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே நல்ல நிவாரணம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இங்குள்ள பள்ளியறை பூஜை, சிவனுக்கு நடைபெறக்கூடிய இரவில் நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டால் திருமண தடை உள்ளவங்களுக்கு அந்த தடை நீங்கி திருமணம் நடக்கிறது என்பது நம்பிக்கை, மக்களோட நம்பிக்கை. நான் நிறைய தரம் இந்த கோவிலுக்கு போய் நல்ல சிறப்பான பலன்கள் அடைஞ்சிருக்கேன். அதனால் அனைவரும் இந்த கோவிலுக்கு வழிபட்டு சிறப்பான பலனை அடைய வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சித்தர் பூமி.